ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் விதன்யா டைரிஸ். இன்றைக்கி என்னோடய ஸ்கின் கேர் ஜேர்னியை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் ஸ்கின் கேரில் ரொம்பவே பிகினர் தான். முன்னாடியெல்லாம் ஸ்கின் கேர்னால் என்னென்னு பெருசாக தெரியாது. என் ஸ்கின்னும் ட்ரையாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், எந்த ப்ராடக்ட் எனக்கு சூட் ஆகும், எப்படி ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. முதல்ல ஸ்கின் கேர்னு பெருசாக எதுவும் பண்ணாமல் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சன் டிஃபிஷியன்சி வரக்கூடாதுன்னு இல்லை, ஆக்சுவலாக சன் எக்ஸ்போஸ்லேருந்து ஸ்கின்னையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படி தான் சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்கின் கேரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்து நம்ம ஸ்கின் டைப் எப்படி, எந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் தெரிஞ்சு, எனக்கு ட்ரை ஸ்கின் இருந்ததுனால ஸ்கின்னுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்குற ப்ராடக்ட்டு அப்படின்னு முக்கியத்துவம் கொடுத்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ட்ரை ஸ்கின்னாக இருக்கையில் நான் எப்போயுமே யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒன்று மாய்ஸ்சரைசர் தான். எனக்கு நல்லாவே ஹைட்ரேட் கொடுக்கும். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சன்ஸ்க்ரீன்லாம் எனக்கு ரொம்பவே ஸ்வெட்டாகும், க்ரீமாக இருக்கும், ரொம்ப வலியும். ஆனால் பட் இந்த சன்ஸ்க்ரீன் ப்ளூபெரி ஃப்ளேவர் டாட்&கீயோட பிராண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அது கூட வெளியில் போகிறேன்னா அந்த காம்பேக்ட் பவுடரையும் அடிச்சுட்டு லிப்ஸ்டிக், ஐலைனர் இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு என் மேக்கோவரே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இவ்வளோ தான். நான் எங்கே ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணிப்பேன். பட் நான் வெளியில் எங்கேயாவது சும்மா போகிறேன் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் போட்டுக்குவேன். என்னோடய டெய்லி ரொட்டீன் ஃபாலோ என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும்தான். நைட் சீரம் ஆயில் ஒன்று இருக்குது, அதையும் தான் அப்ளை பண்ணுவேன். அதையும் நான் லாஸ்ட் வீடியோவில் பின் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி என்னோடய சிம்பிள் ரொட்டீனை ஃபாலோ பண்ணி தான் நான் என்னோடய ட்ரை ஸ்கின்னை நார்மல் ஸ்கின்னுக்கு கொண்டுட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் நான் நேச்சுரலாகவும் ஸ்கின் கேர் பண்ணுவேன். அதையுமே இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் யாராவது நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்மளோட நேச்சுரல் ஸ்கின் கேரையும் பார்த்துக்கோங்க. நானுமே வெளியில் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். பாய் பாய். இன்னொன்று என்னென்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த 2 நேச்சுரல் ஸ்கின் கேர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ட்ரை ஸ்கின்லேருந்து எப்படிலாம் என் ஸ்கின்னை ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தேன் அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாராவது ஒரு சன்ஸ்க்ரீனோ இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். எப்படி நம்ம ஃபேஸை கரெக்டாக வச்சுக்கணும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானுமே. ஸோ உங்களில் யாருக்காவது ட்ரை ஸ்கின் இருந்தால் என்னோடய ஸ்கின் கேர் ஜேர்னி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி நீங்களும் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரை ஸ்கின்லேருந்து நீங்களுமே கொஞ்சம் நல்லா க்ளோவாகி வரலாம். நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நம்மளை நல்லாவே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பியூட்டியாக இருக்கிறத விட நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஸ்கின் கேரே ஃபாலோ பண்ணுறோம். அப்புறம் நம்ம சேனல் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மதர் ரூட்டு, டெய்லி இது எல்லாமே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.